ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த அம்மா என்னுடைய ஆசீர்வாதம். இது என் குழந்தைக்கு இன்று கிடைத்திருக்கின்றது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கின்றது. என் தங்கமே, எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள். எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள். யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்து கொள்வது கிடையாது. நீ நல்லதை செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் குழந்தையே, நீ வருத்தத்தோடு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ உண்மையாக இருக்கின்றதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலுமே சரி, வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த அம்மா உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று நீ வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த தாயானவள் உன் இல்லத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. பணம் மட்டும்தான் உலகம் என்று சில நல்ல மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனமானது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லுபடியாகாது. இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாளை அவர்கள் இறந்து விட்டால் அதை கூடவே எடுத்து செல்ல முடியுமா? இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே. அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா? இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று. என் தங்கமே, மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலேதான் பல உறவுகள் பிரிந்து சென்று விட்டது என் குழந்தையே. மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல. அதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி புரட்டி வதைத்து எடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனுடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இது மட்டும்தான் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே. ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய். நீ இந்த நிலையில் இருந்துதான் இப்பொழுது வாழ்க்கையை வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலுமே இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுவாய். நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்குவாய். அது மட்டுமல்ல என் செல்லமே, உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும். உனக்கானதை வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது. அப்படி வேறு யாரேனும் நிர்ணயித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரே அடியாக திருத்திவிட முடியாது என் செல்ல குழந்தையே. என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் என் தங்கமே. அவர்கள் எனக்கு கோடி கோடியாய் கொண்டு வந்து என் மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் ஒரு பொழுதும்
அனுமதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஒரு பொழுதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும். என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே முழுமையாக நீ கேட்டு விடாதே. ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நாம் இன்னொருவர் கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போலவே அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போது அதை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு ஒருவர் சுகமாக இருந்து கொண்டு கஷ்டமே என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டு மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நமக்கு வரும் பொழுதுதான் அது புரியும். இவர்களும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள், எத்தனை வழிகளை கடந்து வந்திருப்பார்கள் என்று இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. நீ இப்பொழுதே உன்னுடைய மன வலிமையாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று நீ கடினமாகத்தான் நீ வாழ வேண்டி இருக்கும். ஆனாலும் நீ கவலைப்படாதே. இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும். என்றுமே வாழ்க்கையில் உனக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடாது. நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய நம்பிக்கையானது ஒரு பொழுதுமே குறைந்து விடாது. நீ வளர்த்து கொள்ள நீ வேண்டும். அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே, நீ எல்லா வசதி வாய்ப்போடும் இருக்க வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனநிலையோடு நீ பக்குவத்தோடு இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைகளே, மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும், அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் தான் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும். உனக்கான உயர்ந்த நிலையையும் நீ அடையத்தான் போகின்றாய். ஆனால் தற்போது நீ என்ன நிலையில் இருக்கின்றாயோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் ஒருபோதும் நீ செய்யாதே. ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும். அவர்கள் வசதியாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுபோலத்தான் நீ வசதியாக இருக்கின்றாய், சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தார்கள், பண பிரச்சனைகளிலே இருந்தார்கள், குடும்ப பிரச்சனைகளிலே இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது. உழைப்பால் உயர்ந்திருக்கின்றார்கள், தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள். நன்றாக இருக்கட்டும் என்றுதான் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து யாரும் பொறாமைப்படும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டக்கூடாது. நேர்மறையான எண்ணங்களாக மட்டுமே உனக்கு தோன்ற வேண்டும்.
அப்படி இருந்தால் மட்டுமே உனக்கு வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற செல்வங்களும் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே. உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் அது சோகத்தில் ஆழ்த்திவிடும். என் செல்லமே, உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு பின்னால் உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவரினுடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்க போகின்றார்கள்? அம்மா, நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கின்றாரா என்று என் குழந்தையே, நீ யோசனை செய்யாதே. இந்த தாயானவள் சொல்வதனை நீ முழுமையாக கேட்டால்தான் உனக்கு அது தெரிய வரும். நான் உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கின்றேனா அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றேனா என்று. என் செல்ல குழந்தையே, எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை எளிதாக உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களினுடைய சில செயல்களை எல்லாம் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னையும் தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டி விடுகின்றார்கள். அதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த அம்மாவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவையெல்லாம் உன் கண்முன்தானே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நீ கண்டும் காணாததும் போல இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து விடுகின்றாய். உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை. அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இப்பொழுது வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். எப்பொழுதும் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா? எப்படி இருந்தாலும் இவர்கள் எல்லாம் நம்மோடு பேசிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள். அதனால் நம்மை மீறி எந்த ஒரு விஷயங்களையும் இவர்களால் செய்துவிட முடியாது என்று அந்த நம்பிக்கை உனக்கு அவர்களின் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை. அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மோசமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் மற்றவர்களின் மத்தியில் பேசும் பொழுது உன்னோடு நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடிப்பினை எல்லாம் நீ காணும் பொழுது உனக்கே வியப்பாகத்தான் இருக்கின்றதல்லவா? உன்னோடு இருக்கும் பொழுது, உன் இல்லத்தில் பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு, மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்திலே காட்டுகின்ற அன்பு வேறு. வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள். வெளியில் செல்லும் போது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை விட அன்பில் அதிகமானவர்கள் என்பது போல எதையோ பேசி தன்னை அங்கே நல்லவர்கள் என்று நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ணம் அது மட்டுமல்ல, அவர்கள் நினைப்பது போலத்தான் நீயும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரத்திலே உன்னை வற்புறுத்தவும் செய்து விடுகின்றார்கள். காலம், சூழ்நிலை, நேரம் இவற்றை எல்லாம் பார்த்து சரி போனால் போகின்றது என்று நீயும் அவர்கள் நினைப்பதைப் போலவே நடந்து கொள்கின்றாய். அவர்கள் மற்றவர்கள் மத்தியிலே ஒரு முகமும் உன்னிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் உனக்கு காட்டுகின்றார்கள். முன்பெல்லாம் இது உனக்கு புதிதாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது உனக்கு பழகிவிட்டது அல்லவா? என் குழந்தையே, ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு
உனக்கு பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல ஆகிவிட்டது. அதனால் என் குழந்தையே, இவற்றை எல்லாம் நீ கடந்து சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் சரியாகத்தான் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்கக்கூடியதாக இல்லை. உன் கண்முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்திருக்கின்றாய். ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள், உன்னுடைய காதுகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவை எப்படிப்பட்ட விஷயங்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை எல்லாம் உன் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இவர்கள்தான் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீ எத்தனைதான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்து கொண்டாலும், எத்தனைதான் நீயாக தேடி சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும், அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்திருந்தாலும் உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிப்பது இல்லை. ஆனால் நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாருமே இல்லை. அவர்களை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உதவிகளை செய்து முன்னேற்றி விட வேண்டும். அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நாமும் அவர்களுக்கு உதவிகளை செய்யவில்லை என்ற அவர்களுக்கு யாருமே இல்லையே என்று சில நேரங்களில் நீ நினைக்கின்றாய். அவர்கள் தெரிந்தே சில தவறுகளை செய்தாலும் கூட இவர்களினுடைய குணம் இப்படித்தான், இவர்களை எல்லாம் திருத்தவே முடியாது என்று எளிதாக நீ கடந்து சென்று விடுகின்றாய். நீயாக போல உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி, உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி, அவர்களுக்குள் உனக்கும் இடையே கலகத்தை எப்பொழுதும் மூட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்தில் தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது. இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள். நீ இப்படியெல்லாம் செய்வாயா, இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள்தானா என்று அவர்கள் உன்னை பற்றி சிந்திப்பது இல்லை. மற்றொருவர் பற்றி சொல்கின்ற தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் கூட அவர்கள் எளிதாக நம்பிவிடுகின்றார்கள். யோசிக்காமல் உன்னை அவர்கள் தவறாக நினைத்து விடுகின்றார்கள். அதை பற்றி உன்னிடத்திலே இப்படி நடந்ததா என்று ஒரு வார்த்தை கூட கேட்பது இல்லை. நீ இப்படி செய்தாயா, இப்படி பேசினாயா, அவர்களை கவனிக்கவில்லையா, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்திலும் கேட்பதில்லை. தானாகவே அவர்கள் ஒரு முடிவினை எடுத்துக்கொண்டு உன்னிடத்தில் சில சமயத்தில் சண்டையும் போடுகின்றார்கள். அதுவெல்லாம் உன்னுடைய மனதில் எத்தனை காயப்படுத்துகின்றது என்பதனை தாயானவள் நான் அறியாமல் இல்லை. இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான். என் தங்கமே, உன்னிடத்திலே அவர்கள் நடிப்பதும் மற்றவர்களிடத்திலே வேஷம் போடுவதும் இவர்களுக்கெல்லாம் பழகிவிட்டது. என் செல்ல பிள்ளையே, அம்மா சொல்கின்ற அந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். நான் சொல்கின்ற இந்த அடையாளங்களை கொண்டு உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களை நீ தெளிவாக உணர்ந்து விட்டாய் அல்லவா? நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான குணமே அவர்களுக்கு புரியாத பொழுது அவர்கள் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி உன்னுடைய பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தை,
சில பொது இடங்களில் ஒரு சிலர் உன்னை ஒதுக்குகின்றார்கள். சிலருக்கு உன்மேல் மனக்கசப்பு இருக்கின்றது என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் செய்த செயல்தான் என்பதை எல்லாம் நீ எப்பொழுதாவது புரிந்து கொண்டு இருக்கின்றாயா என் பிள்ளையே? ஒருவேளை இவர்களிடத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது, எப்படி நான் தப்பிப்பது என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே, அவர்களின் குணம் என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றாயா அல்லவா? அதனால் உன்னால் அவர்களிடத்திலிருந்து எளிதாக மீண்டு வர முடியும். ஆனால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கின்றது. அது